அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நரக நெருப்பு. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال நாருக்கும் ஜுஸுஉம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம. قيل يا رسول الله إن كانت لكافية؟ قال فضلت عليهن ب69 جزءا كلهن مثل حرها. உங்களுடைய உலக நெருப்பு நரக நெருப்பின் 70 பகுதிகளில் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, யா ரசூலல்லாஹ், இதுவே உலக நெருப்பே போதுமானதே என்று சொல்லப்பட்டது. நரக நெருப்பு உலக நெருப்பை விட 69 பங்கு அதிகமாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பங்கின் வெப்பமும் உலக நெருப்பின் வெப்பத்துக்கு சமமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி. இந்த ஹதீஸில் நாம் 2 விஷயத்தை கவனிக்கணும். உலக நெருப்பே ஆபத்தானது. நம்ம தெரிந்து கைப்பட்டாலும் சரி, தெரியாமல் பட்டாலும் சரி, அந்த நெருப்பு நம்மளோட கையில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் பொசுங்கிடும், அல்லது சுட்டுவிடும், அல்லது எரித்து விடும். அதன் மூலமாக நம்ம என்ன செய்வோம்? வேதனை அனுபவிப்போம், எரிச்சல் ஏற்படும். அந்தளவுக்கு ஆபத்தானது உலக நெருப்பு. அப்போ இதை விடவும் நரக நெருப்பு 69 பங்கு அதிகமாக்கப்பட்டுள்ளது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ அந்த நரகத்தை பற்றியும் நரக நெருப்பினுடைய அந்த கொடூரமான காட்சியை பற்றியும் நாம் என்னவென்று சொல்வது? எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் நரகத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லி கொடுப்பாங்க, ஒரு துஆவை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னஹ் வ அஊது பிக்க மினன் நார். அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், நரக நெருப்பை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பும் தேடுகிறேன் என்கிற துஆவும் முக்கியமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த துஆவை அதிகமாக ஓதி சுவர்க்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிரம் புரிவானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.